கலந்துருக்காள். பகவான் தெரியாத மாதிரி அந்த பாலை குடிக்கிறத அவளுடைய உயிரையும் சேர்த்து விட்டுட்டான். பூதன் அப்படியே ஷாக்காயி சா உச்சமுச்சால விதி பிரபாஷினின்னு கத்தின்றே அவள் உருவம் மாதிரி ராட்சசியா விழ அவளுடைய உடம்பை வெட்டி கொண்டு போய் யமுனக்கரையில எரிச்சார்கள். சந்தன வாசனை வந்தது. ஒரு ராட்சசி பல குழந்தைகளை கொண்டவள், கிருஷ்ணனை கொல்லணும்னு வந்தவன், அவன் உடம்பை எரிக்கிறதே சந்தன வாசனை வரலாமா? பொதுவாக ஞானிகளுடைய உடம்பை எரிச்சாதான் சந்தன வாசனை வரும். மற்றவர்களுக்கெல்லாம் சந்தன கடையை வேணா போடலாம். ஒரிஜினல் சந்தன வாசனைங்கிறது ஞானிகள் உடம்புலேருந்து தான் வரும். இந்த பூதன உடம்புலேருந்து வந்ததே அதற்கு அடையாளம் என்னன்னா, அவள் ஞானிகள் என்ன கதி அடைஞ்சாலோ அந்த கதி அடைஞ்சார்கள். இவள் மோட்சத்தை அடைஞ்சாங்கிறது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? ராஜா கேட்கிறான் பரீட்சித்து. அதுக்கு சுகர் சொன்னா அதுதான் பகவான் கிருஷ்ணனுடைய கருணை. அவள் என்ன கொள்ளணும்னு நினைச்சு வந்தாலும் அவளுடைய பாலம் ஒரு அவுன்ஸ் பகவான் குடிச்சுட்டானே, குடிச்சுட்டாங்க. அதனால அவளுக்கு மோட்சம். கொள்ளணுங்கிற எண்ணத்தோட பால் கொடுத்தாலே மோட்சத்தை பகவான் கொடுப்பான்னா, ஸ்ரத்தாபக்தியோட நாம் பகவானுக்கு பால் நிவேதனம் பண்ணினா, ஒரு குடும்பம்னா 2 காரியம் பண்ணணும். காலையில சமைச்சதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். அது மாதிரி இரவுல விளக்கு ஏற்றி வச்ச உடனே ஒரு டம்ளர் பால் காய்ச்சி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும். எல்லா குடும்பத்திலையும் பொதுவான விஷயம் இது. இது பண்ணினா துக்கமே இல்லாம மனசுல அசாந்தியா ரொம்ப தவிக்கும். எப்ப பாரு மனசு அலைஞ்சுட்டே இருக்கு, வேதனையா இருக்கு. இந்த பால் நிவேதனம் பண்ண ஆரம்பிச்சா ஒரு நிதானத்துக்கு வரும் மனசு. இதெல்லாம் நம்ம குடும்பத்துல செஞ்சுன்னு வந்த காரியம் தான். இப்பதான் விட்டுருக்குது. இதெல்லாம் பாலை கலந்து அந்த சூட்டோடையே கொண்டு வச்சிருவாரு. சுவாமிகிட்ட வச்சுட்டு தான் எடுப்பார்கள். இதெல்லாம் பழைய காலத்துல உள்ள ஒரு பழக்கம். பகவானுக்கு நிவேதனம் பண்ணினா பகவான் மோட்சத்தை கொடுப்பான். சகடாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் ஒரு வயசுல வந்தான், பகவான் வதம் பண்ணினான். திருநாவர்த்தனன் ஒரு அசுரன் காற்று ரூபத்துல வந்தான், பகவான் வதம் பண்ணினான். குழந்தையா விளையாடி பகவான் தவழ்ந்து நடந்து வீடு வீடா போய் வெண்ணெய் தயிர் பால் திருடி, இந்த சரித்திரங்கள்லாம் ஒரு வருஷம் விஸ்தாரமா சொல்லியிருக்கலாம். 3வது வருஷம் கிருஷ்ண லீலைன்னே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவ்வளவு பேர் வந்தீங்களான்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா கூட்டம் இருந்தது. கிருஷ்ணன் இந்த மாதிரி 8 நாளைக்கு இந்த கதைகளே விரிவாக சொல்லப்பட்டது. அதனால இன்னைக்கு சுருக்கி சொல்லிட்டு போறேன். பகவான் தயிர் பால் வெண்ணெய்களை திருடி 4 வயசான உடனே அங்கிருந்து கிளம்பி அவர்கள் பிருந்தாவனம், இப்ப இருக்கிறதுக்கு கோகுலம்னு பேரு, அங்கிருந்து அவர்கள் பிருந்தாவனம்னு ஒரு இடத்துக்கு வந்தார்கள். பகவானுக்கு 5 வயசுல மாடு கன்றுகள்லாம் மேய்க்கிறதுக்கு கிளம்பினான் பகவான். மாடு கன்றுகள்லாம் மேய்க்கும் பொழுது பலவிதமான விளையாட்டுகள், அதில் அசுரர்களும் வருவார்கள், தேவர்களும் வருவார்கள். அகாசுரன் ஒரு அசுரன் கொக்கு வடிவத்துல வந்தான். பகாசுரன் ஒரு அசுரன் கொக்கு வடிவத்துல வந்தான். அகாசுரன் ஒரு அசுரன் மலப்பாம்பு வடிவத்துல வந்தான். வத்சாசுரன் ஒரு அசுரன் பசுக்கன்று வடிவத்துல வந்தான். இவர்களெல்லாம் பகவான் வதம் பண்ணினான். பிரம்மாவுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினார். காளி என்கிற பாம்பு மேல பகவான் விளையாடினார். கோவர்தனம் அப்படிங்கிற மலையை தூக்கிட்டு மழை பெய்கிற சமயத்துல கோபர்களை ரட்சிச்சார் பகவான். கோபிகைகளுக்கு வஸ்திரத்தை அபகரிச்சு திரும்பவும் கொடுத்து கிருப பண்ணினான். கோபிகைகளுடைய பகவானுடைய ஒரு 10வது வயசுல கோபிகைகளுக்கெல்லாம் பரமானுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி யமுனையில ராத்திரி 10 மணிக்கு வேணுகானம் பண்ண கோபிகைகள்லாம் ஓடி வர அவர்களோடு சேர்ந்து பகவான் நர்த்தனம் பண்ணினதுக்கு தான் ராசக்கிரீடைன்னு பேரு. அது முடிஞ்சது. கம்சனுக்கு நாரதர் மூலமா தெரிஞ்சு போயிடுது பகவான் இங்கதான் இருக்கான் அப்படிங்கிறது. நாரதர் வந்து சொல்லிட்டார். அக்ரூரர் அப்படின்னு கம்சன் ஒரு மந்திரி பிளஸ் கிருஷ்ணனுடைய சித்தப்பாவர். அந்த அக்ரூரரை கூப்பிட்டு, வசுதேவருடைய மகன் தான் என்னுடைய சத்ரு, நீ போய் அவர்களை இங்க அழைச்சிட்டு வரணும். என்ன சொல்லி அழைச்சிட்டு வரணும்? மதுராபட்டத்துல ஒரு பெரிய பொருட்காட்சி மாதிரி உற்சவம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு, அதை பார்க்க வரணும்னு அழைச்சிடுவா. வந்து இந்த இடத்துல அவர்களை சூழ்ச்சியால முஷ்டிகன் சாலூரன் முதலிய மன்னர்களை வச்சு அவர்களை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்ல, அக்ரூரர் கிருஷ்ணன்ட்ட பக்தி உள்ளவர். இவன் இப்படி சொன்னான்னு உடனே அவர் கலங்கல்ல. கம்சத்தையே சொன்னார், தெய்வம்க்கு பலசாதனம் தான். ஒரு மனிதன் எத்தனையோ பிளான் பண்றான், முயற்சியும் பண்றான் ராஜன், ஆனா முடிவு என்னவோ தெய்வத்தினுடைய கையில இருக்கு. நீ அவனை கொல்ல மனசுல நினைச்சிருந்தா, நீ அவனை கொல்லணும்னு நினைக்கிற, நீ அவனை கொல்ல போறியோ அவன் உன்னை கொல்ல போறானோ, நடக்கிறது என்ன? நமக்கு பெரிய லாபம் என்னன்னா நாம போய் பகவானை
பார்த்து அழிச்சு வரக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கிளம்பி வந்து பகவான் அழிச்சுன்னு கிளம்புறார். கோபிகைகள்லாம் தடுத்தார்கள். அக்ரூரனை பார்த்து, எங்க பிராணன் மாதிரி உள்ளவன் கிருஷ்ணன், அவன் அழிச்சும் போறையே உனக்கு யார் அக்ரூரன் பேர் வச்சா நீ குரூரன் தான் வெய்ய அவர்களை சமாதானப்படுத்திட்டு பகவான் வந்து மதுரா பட்டத்துல மாலாக்காரன் ஒருத்தன் நித்தியம் எந்த வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் எந்த தொழில செஞ்சாலும் பக்தி பண்ண முடியும். சில பேர் நினைக்கிறார்கள் வசதி இருந்து வாய்ப்பு இருந்தாதான் பக்தி பண்ணலாம்னு. அது கிடையாதுங்கிறதுக்கு இவர்கள்லாம் உதாரணம். இவன் மாலை பூ கட்டி விற்கிற ஒரு வியாபாரி. இவன் எப்படி பக்தி பண்ணுவான்னா, வியாபாரம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பூவை எடுத்து ஒரு அழகான மாலையா கட்டி ஒரு கிருஷ்ணனுடைய விக்கிரகம் வச்சிருக்கான், அதுக்கு போடுவான். போட்டுட்டு மேல வியாபாரம் பண்ணுவான். கண்ணீர் விட்டுன்னு போடுவான். இப்படி பல நாளைக்கு அவன் பகவானுக்கு புஷ்ப சமர்ப்பணம் பண்ண இன்றைய தினம் வந்த பகவான் அவன் மாலைய அவன் வீட்டுக்கே தேடி போய் இன்னைக்கு மாலையை என் கழுத்துல போடுவான். பகவான் நேர கழுத்துல போட்டான் பகவான் கழுத்துல. அது மாதிரி குச்சேன்னு ஒரு தாசி, சந்தனம் மறைக்கிறவன், குரூரமா இருப்பான், கண்டு கொண்டு பார்க்க முடியாது. ஆனா அவனுக்கு வேலை என்னன்னா, இப்ப சென்டர்லாம் தடவிக்கிறவன் அந்த காலத்துல அப்படி கிடையாது. சந்தனம் தான் தடைப்பார் உடம்புக்கு குளிர்ச்சிங்கிறதுக்காக. அதுல வாசனைகள்லாம் கிடந்து அரகதா ஜுவாதெல்லாம் அது மாதிரி சந்தனம் மறைச்சு கம்சனுக்கு கொண்டு போகணும். அரண்மனையில் உள்ள அத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 கிலோ சந்தனம் மறைக்கணும். அதுல இவர் எப்படி பக்தி பண்ணினாங்கன்னா, அந்த சந்தனத்தை எடுத்து இது மாதிரி கிருஷ்ணன் பொம்மை, அந்த கிருஷ்ணனுடைய நெத்தி, கழுத்து, இந்த மாதிரி கை, இப்படி மார்பு, இதெல்லாம் தடவி விடுவான். அவன் அப்படி சந்தனம் மறைச்சு வர சமயத்துல பகவான் நேரம் போய், நித்திய நீ எனக்கு தடவியே, இன்னைக்கு நேரம் தடவிடுவான். அவன் பகவானை பிடிச்சி பகவான் கையில அந்த சந்தன கிண்ணியை வச்சுக்க அவளே எடுத்து பகவானுடைய கழுத்துல தடவினான், மார்பெல்லாம் தடவினான், கையெல்லாம் தடவினான், நெத்தியில தடவினான். உடனே பகவான், நீ எனக்கு தடவி விட்ட, நான் உனக்கு தடவி விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்ணத்தை அவன் கையில கொடுத்து அவள் கால் கட்டவரல் மேல தன் காலை தூக்கி வச்சுட்டு, பெண்களுக்கு மட்டும் சந்தனம் கழுத்துல மட்டும்தான் தடவிக்கலாம், மற்ற இடங்கள்ல தடவக்கூடாது. சந்தனம் தடவிக்கிறதுக்கு பாருங்க, புருஷர்கள் தான் மற்ற இடத்துல தடவிக்கலாம். அப்படி கழுத்துல தடவி இப்படி மோகாக்கடையை முடிச்சு பகவான் இப்படின்னா அவள் உருவமே மாறிவிடுது. திவ்ய சுந்தரி ஆயிட்டாள். பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணினான். ஒரு வண்ணா துணி துவைக்கிறவன் கம்சனுடைய ஆளு, துணி எல்லாம் துவைச்சு ராஜ ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தான். கிருஷ்ணனோட வந்த கோப பசங்கள்லாம் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, என்ன கிருஷ்ணா எனக்கு வேணா கூட. உடனே அவனை கூப்பிட்டு கூடுனான். அவன் சொன்னான், நீ ஒரு இடைய பசங்கள் பாடு வைக்கிற பசங்களுக்கு ராஜ ட்ரெஸ் இருக்கான் அப்படின்னு ஏகனமா பேசினான். ஒரே அவனை சுருண்டுக்கு அப்படின்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுவான். எல்லாம் 10 வயசு 12 வயசு பசங்கள். அந்த ட்ரெஸ்ஸோ 35 வயசு 40 வயசு வயசுக்காரர்கள் போட்டுக்கிறது. இந்த பசங்கள்லாம் ஒரு சட்டையை போட்டுட்டாலே கால் வரைக்கும் தொங்குறது. போட்டு ஜப்பம் வந்தான். பகவானோட சுத்தரா கம்சனை புஷ்டிகள் சாணுகனை வதம் பண்ணி, கூளையானந்தம்ங்கிற யானையை வதம் பண்ணி, கம்சனை வதம் பண்ணி, பகவான் தாய் தந்தையர்களை விடுவிச்சு பகவானுக்கு பூனல் போட்டு உச்சைன்னு சொல்றவங்க இன்றைய தினம். அங்கதான் சாந்தீபினின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் ஒரு ஸ்கூல் நடத்தினார். அதுல வந்து பகவான் படிச்சு 64 நாள்ல 64 கலைகளையும் பகவான் கத்துனான். வித்தைகளையும் படிச்சு குருதட்சிணையாக என்ன வேணும் அப்படின்னு கேட்க, நேற்று எதை சொல்லணும், குருதட்சிணை கொடுக்கணும், என்ன வேணும்னு கேட்டா அதுக்கு இந்த சாந்தி எப்படி சொன்னால், நீ என்கிட்ட படிச்சதே பெரிய குருதட்சிணை தான், எனக்கு பெருமை இல்லையா? கிருஷ்ணனுக்கு குருன்னு சொல்லிக்கிறது பெருமை இல்லையா? இவர் சொல்லிட்டே இருக்கிறதே குருவனுடைய மனைவி. அவ சொன்னா, நீங்க பகவான் சொல்றேனே எனக்கு அப்படின்னா. உடனே பகவான் திரும்பி, மாமி என்ன வேணும்னு கேட்டான். 12 வருஷம் முன்னாடி நான் குளிக்க போறதே எனக்கு ஒரு குழந்தை இருந்தான், ஒரு மகன். அவனுக்கு 12 வயசு. பிரபாச தீர்த்தம்ங்கிற ஒரு இடத்துல முதல்ல அவனை இழுத்துன்னு போயிட்டு ஜலத்துக்குள்ள போயிட்டான். எனக்கு அந்த புள்ள கிடைச்சா தேவை. 12 வருஷம் முன்னாடி செத்து போனோம். அதானேன்னா பகவான் நேர தீர்த்தன்ட்டு வந்தான். சமுத்திரத்துல கொண்டு விட்டாச்சுன்னா சமுத்திரராஜன் வந்தான். சமுத்திரராஜன் சொன்னா, உள்ள பஞ்சஜனன் ஒரு அசுரன் இருக்கான், அவன்கிட்ட வேணா இருக்கா கேளுன்னா. பஞ்சஜனனை கொண்டா அவன்கிட்ட பாஞ்சஜன்யங்கிற சங்கர் தான் இருந்தது, அவன்கிட்ட இல்லை. பகவான் இங்க விசாரிக்க வேண்டாம்னு நேர சில வயல்களை ஹெட் குவார்டருக்கு நேரம் வந்துடுற மாதிரி
நேர பகவான் யமலோகத்துக்கே வந்துட்டான். யமலோகத்து வாசல்ல வந்து நின்றுட்டு அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கத்தை ஊதினான். அப்படி ஊதின உடனே யமதர்மராஜனுக்கு பிரமிப்பாக, ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போனாதான் சங்கு ஊதுவான், என் வீட்டில் வந்து யாரா சங்கு சொல்லுவான், நம்ம வீட்டு வாசலே வந்து யார் சங்கு ஊதுறது அப்படின்னு யமதர்மராஜனுக்கு பிரமிப்பாக வாசல்ல வந்து பார்த்தா பகவான் நடுங்கி நமஸ்காரம் பண்ண. அந்த குழந்தை வேணும்னு பகவான் டீட்டெயில் சொன்ன உடனே அதெல்லாம் ஓடு போயிருந்தாவோ. பகவான் யோசனை பண்ணினார் தன் சக்தியினால அதே மாதிரி அந்த குழந்தையே திருப்பி சிருஷ்டி பண்ணி அவனுக்கு 12 வயசு, இப்ப 12 வயசு, 24 வயசாக்கி அவனுக்கு வரும் வழியிலேயே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தும் இந்த குருதட்சிணையா திருப்பி கொண்டு கொடுத்து இந்த மதுரா பட்டணத்துல திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வராது. கம்சனுடைய மாமனார் தான் ஜராசந்தன் பேர். அவன் பல அசுரர்கள் அழிச்சு வந்து திரும்ப திரும்ப சண்டை போடுறான்னு துவாரகைன்னு மேற்கு சமுத்திரத்தினுடைய ஓரத்துல ஒரு நகரை உண்டு பண்ணி இத்தனை யாதவர்களையும் ஒரே நைட்ல ஷிஃப்ட் பண்ணிவிட்டார் பகவான். பண்ணி பகவான் அங்க தங்கிட்டு வரது. பலராமனுக்கு கல்யாணம் ஆச்சு. பகவானுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற பேச்சு வருது. விதர்ப தேசத்தை சேர்ந்த ராஜா பீஷ்மகன், அவனுக்கு 5 மகன், ஒரு மகன். இந்த மகனுக்கு ருக்மணின்னு பேரு. அந்த பெண்ணை கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு ஆசை. மூத்த மகனா உள்ள ருக்மி சொன்னால் கிருஷ்ணனுக்கு கொடுக்க கூடாது, ஏன் சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் வார்த்தையை மீறி நீங்க கல்யாணம் பண்ணினா நான் கல்யாணத்துக்கு இருக்க மாட்டேன். இதை கேள்விப்பட்ட ருக்மணி, அவளுக்கு கிருஷ்ணன் ஆசை, கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. அதனால தவித்து தன்னுடைய மனதை ஒரு 7 ஸ்லோகமாக ருக்மணி சந்தேசம்னு பேர். பாகவதத்துல 53வது தசமஸ்கந்தம் 53வது அத்தியாயத்துல இருக்குவது. கல்யாண கவலையெல்லாம் போக்குவது. சுத்வா குணான் புவன சுந்தர சிறுமகாந்தேன்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் மூலமாக கிருஷ்ணனுக்கு எழுதி ஒரு பிராமணன் மூலமா கொடுத்து அனுப்பிச்சான். ஒரு உற்சவத்தை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பிராமணன் அவர்கிட்ட கொடுத்து இதை கொண்டு துவாரகையில கிருஷ்ணத்தை கொடுங்கள் அப்படின்ன உடனே பகவான் கிளம்பி வரான். ருக்மணிக்கு ஸ்வயம்வரம், சிசுபாலனோட கல்யாணம்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுல ஒரு அந்த குடும்பத்துல என்ன வழக்கம்னா, கல்யாணத்துக்கு முதல் நாள் கௌரி பூஜைன்னு ஒன்று பண்ணுவார்கள். அம்பாள தரிசனம் பண்ணணும். அதுபோல் ருக்மணி வர ராஜகுமாரிகள் அன்றைய தினம்தான் வெளியில வருவார்கள், மற்ற நாட்கள்ல பார்க்க முடியாது. அது மாதிரி இந்த ருக்மணியை பார்க்கணும்னு ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் வரிசை கட்டி நிற்க, அந்த வரிசையில கிருஷ்ணனும் வந்து நிற்க, அம்பாள தரிசனம் பண்ணி வேண்டி நமஸ்தே துவாம்பிகே பீஷ்ணம் ஸ்வசந்தான யுதாம் சிவா பூயாத் பதிர்மே பகவான் கிருஷ்ணா ததனுமோதகா. நல்ல இடத்துல கல்யாணமாகணும், நல்லபடியா கல்யாணமாகணும், பிராபலம் இல்லாம இருக்கணும், வாழ்க்கை சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கணவனும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சந்தோஷமா இருக்கணும். தாம்பத்திய வாழ்க்கை பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா எந்த தெய்வத்தை பூஜை பண்ணணும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லத்தே அம்பிகையை தான் பூஜை பண்ணணும்னு இருக்கு. தாம்பத்தியார்த்த உமாம் சத்தியம், அம்பாளை பூஜை பண்ணினாதான் இல்லற வாழ்க்கை சுகமா இருக்கு. மகாலட்சுமியே பூஜை பண்ணினாலும் இருக்கு. அம்பாளை பூஜை பண்ணிட்டு திரும்பி வரத்தை கிருஷ்ணனை பார்க்க பகவான் கை கொடுத்து அவளை தூக்க, மற்ற அரசர்கள்லாம் சண்டைக்கு வர பலராமர் வந்தவர் அவர்கள் அடிச்சு விரட்டுன பகவான் வந்து துவாரகைக்கு வந்து ஆச்சாரியரா உள்ள கர்கர் அப்படிங்கிற புரோகிதரை வச்சுட்டு யதோக்த முறை பிரகாரம் ஜபஹோமங்கள்லாம் பண்ணி துவாரகாயா பகவானே பீஷ்மகசுதாம் ஏவம் நிச்சித்ய பூமி பாணி புரமாணி அவிதிவதே உபயமே குரு நிலமேகணி பாகாரம் பாலார்க்க சமான சேதம் நிலம்பதானுஜம் கோபபாலகம் நீலாலகாந்தம் ஆலோகயே ருக்மணி கல்யாண கோபாலம். द्वारकापुर मंडपे द्वादशादित्य सन्निधे भूरि रत्न सिंहासने भूसुरगणे विलासने सुखासीनं विश्वमंगलदायिनं धीरयोगी संसेवनं देवकी वसुदेव सुं आलोकये
ருக்மிணிகாந்தனா ஸ்ரீயப்பதியா பகவான் அம்பானோட தாயாரோட சேரும்போதுதான் பகவானுக்கே சக்தி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த ருக்மிணி கல்யாணம் நடந்து பகவான் 8 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டா. சந்திரானனா, வைஷ்ணி, ருக்மணி, பாமா, சத்யமித்ரா, விந்தா, காளிந்தி, இந்திரா முதலிய 8 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு பகவான் பரம சௌக்கியமா இருந்தார் அப்படின்னு சரித்திரம் மேல பாகவதத்தினுடைய தொடர்ச்சி. இந்த பரீட்சித்து வைகுண்டம் போனது இந்த பாகவத சப்தாகமானது. நம்ம இந்த வயசு கல்யாண மண்டபத்துல பழனிசாமி, இந்த ஊர் வைஸ் சேர்மன் பழனிசாமி, அவருடைய சகோதரர் பரமசிவம், தாய் தந்தையர்கள் ரமேஷ் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருடைய ஒரு ஈடுபாட்டோட பரமசிவன் தயா ஏற்பாடு பண்ணப்பட்டு இந்த வருஷம் அதி விமர்சையா அஷ்டபதி பாடி ராதா கல்யாணமும் பண்ணி இந்த ஒரு 8 நாளும் அனுபவிச்சவர்களுக்கு தான் தெரியும். அப்படி ஒரு ஆனந்தமா பகவான் அமைச்சு கொடுத்தார். இதை முக்கியமா ஏற்பாடு பண்ணினவர்களுக்கு தான் அந்த சிரமம். ஏற்பாடு பண்ணிவிட்டார்கள், நாம உட்கார்ந்து கேட்டோம். ஜம்முனு செடிக்கும் உணவா இருந்தது, வயத்துக்கும் உணவா இருந்தது, பரம ஆனந்தமா இருந்தது. நம்மளால முடிஞ்ச அளவு பங்கு கொண்டோம் அப்படின்னாலும் இதுக்கு இத்தனை மெனக்கட்டு ஏற்பாடு பண்ணின அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை முதல்ல கௌரவிக்கணும். அவர்களுக்கு பகவானுடைய ஒரு பரிபூர்ண கிருபை பூர்ணமா கிடைக்கணும். அந்த பழனிசாமியார் பரமசிவம் அவர்களுடைய தந்தை வரணும், இங்க தாய் தந்தை முதல்ல. ஏன்னா இன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு குரல் சொல்றோம். ஒரு குழந்தைகளை பெற்றவர்கள் நல்லோர்கள்னு மற்றவர்கள் சொல்லி கேட்கறதே தான் தாய் தந்தையருக்கு ஆனந்தமா இருக்கு. இவர்கள் பண்ணின புண்ணியத்தினாலதானே இப்படி ஒரு உத்தம குழந்தைகள் நமக்கு கிடைச்சது. இவர்கள் நோய் இல்லாமல் தீர்காயுசோட பரமக்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்திக்கணும். இதற்கு அடுத்து உள்ள அவர் பழனிசாமி அவர் மனைவி வரணும். பண்ணி இந்த காரியங்கள்லாம் போன வருஷம் தான் நம்ம எக்கோவா இருந்தது, அதெல்லாம் கிளியர் பண்ணி இந்த கல்யாணத்துக்குள்ள அத்தனை இதுவும் கல்யாணத்தை ஒரு நாள் கல்யாணத்தை நிர்வகிக்கிறதுக்கே எவ்வளவு சிரமப்படுறோம். 8 நாள் இந்த காரியத்தை பொறுப்பா இருந்து கவனிச்சவர் இவர்தான். அடுத்தது என்னுடைய சகோதரர் பரமசிவம் வரணும். மனைவி சகோதரர், உடற்பெறலா சகோதரர், உள்ள எல்லா விதத்தையும் சொல்லலாம். ஏன்னா அவரோட நான் சகஜமாகவும் பழகுவேன், அவரை கட்டுப்படுத்தவும் படுத்துவேன். இவ்வளவு தூரம் இந்த ஊருக்கும் பரமசிவத்துக்கும் எனக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அதுக்கு முக்கியமா காரணமா இருந்தவர் என்னுடைய இன்னொரு சகோதரர் ரமேஷ். திருப்பூர்ல இருக்கார். இவர் தான் இத்தனை உண்மையில சொல்லணும்னா இத்தனை மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குலாம் மூல காரணம் இவர் தான். இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய தர்மம், இது பெரிய காரியம். இந்த தர்மத்துல பங்கு கொண்டு உறுதுணையா இருந்தவர்கள் சில பேர்களை சொல்றோம். எல்லாருமே இருந்திருக்கீங்க. முக்கியமா உள்ள அவர்களுக்கு மரியாதை பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஈவி முத்துசுவாமி, ஓம் சக்தி தண்டபாணி அவர் மாப்பிள்ளை, அதனால கடைசி தேதிதான் வருவார். சூப்பர் பாய்லர் பழனிசாமி,
ஏன்னா விடுவிடுன்னு ஏன் வாசிக்கிறேன்னா ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருக்கலாம்ன்றதுக்காக. ஆர்த்தி டெக்ஸி சேகர், எக்ஸ்எல் நடராஜன், நாச்சிமுத்து குமரன் டெக்ஸ்டைல்ஸ், குமரேசன் செல்வகுமார் டெக்ஸ்டைல்ஸ், சுகுமார் சபரி ஹேன்சரி, ராஜாமணி, ஆடிட்டர் ஆனந்த், விஜயகுமார், ராமமூர்த்தி லட்சுமணன், செந்தில் ஹெச்எஸ், பொன்னுச்சாமி, சுப்பிரமணியம் எல்ஐசி. பக்காவா எனக்கு எக்கோ இருக்கும். அது இல்லாத படிக்கும் ஒரு காலில் விளையாடாம சவுண்டு பண்ணி கொடுத்துருக்கார். இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறவர், முக்கியமா சமையல் பண்றவர், காலையில இருந்து ஆரம்பிச்சு அவ்வளோ சிரத்தையா அவங்க பண்றாங்க. அதை விட எல்லாத்தையும் மேல நான் இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ணக்கூடிய அந்த ஆத்தா, அந்த ஆத்தா பேர் என்ன, அங்க வேலை செய்யற ஒரு ஆத்தா மருதம்மா. ஏன்னா அவங்க அவ்வளோ சிரத்தையா காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் கூட வந்து அவர்களெல்லாம் இதில் ஈடுபாடோடு செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் காட்டிலும் முக்கியமா நாம் இதுல கௌரவப்படுத்த வேண்டியது ராஜேந்திரன் ஒருத்தர். இத்தனை நிர்வாகமும் அவர்தான். இந்த பக்கம் பூஜைக்குள்ள சாமான், அங்கே எங்களுக்கு சமையலுக்குள்ள சாமான், நைவேத்தியத்துக்குள்ள சாமான், காத்தால 4:30 மணிக்கு ஓட ஆரம்பிச்சாருன்னா ராத்திரி கதை முடிஞ்சு 11 மணி வந்து நிறுத்த விட்டு அவர் நகரதே கிடையாது. ராஜேந்திரன் வாங்க. மோகன், சமீர் கலைஞர் மோகன் வரும். பேர்களுக்கு மட்டும் இப்போ ரீச் ஆயிருக்குன்னு நினைக்க வேண்டாம். பல்லடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்தி பரவசத்துல கூட்டிய சாமி அவர்களுக்கு இந்த பொன்னாடி
அறுசுவை அளித்த அறுசுவை மன்னன் அவர்கள். அனைவரின் சார்பாக அவர்களுக்கு கனகராஜ் அவர்கள் சால்வை வைத்து கௌரவிக்கிறார்கள். பெரியதம்பியன் அவர்களுக்கு ராஜாமணி அவர்கள் சால்வை வைத்து கௌரவிக்கிறார்கள். தலைவர் ஹரிகோபால் தந்தையார் முன்னாள் கேட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள் பெரியதம்பியன் அவர்களுக்கு காலில் கௌரவிக்கிறார்கள். நாங்களும் பாவைக்கு சாற்று நீராடினால் நீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னரோடு கரையவள ஓங்கு வளைப்போதில் குடிவண்டிகள் கொடுப்பார் எங்காலே முங்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோரிப்பாய் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செல்விலிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாரில் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைபோர் முக்கு முழங்கும் அப்பாஞ்ச செஞ்சும் பல்லாண்டு. மண்ணில் நல்லவண்ணம் ஆடலாமைகள் பெண்ணில் நல்ல கருவி அதுவும் வருகிறது. கண்ணில் நல்லதும் கல்மல வளர்கள் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தனை அதே ஒரு நூலை நாங்கள் பரிசாக அளிக்கின்றோம். சிறிய நூல், நான் உலகிலேயே பெரிய நூல் திருக்குறள் என்பதை அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த 10 நாள் நமக்கு ஆன்மீக ஊற்றாக வழங்கி அது பெரிய காற்றாற்று வெள்ளமாக பல்லடம் பகுதியோட அத்தனை மக்களையும் நினைத்துவிட்டது. அந்த சுவாமிஜி அவர்களுக்கும் இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் இந்த சகோதரர்கள், அவருடைய தாய் தந்தையர் என்ற பொழுதில் பெரிதும் தன்மகனை சான்றோடு என கேட்டனர். இந்த தாய் தந்தையர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு தாய் தந்தையர்கள் மிக உத்தமமாக இருந்திருக்கிறார்கள். சாந்தி சொல்வாரு, அந்த உத்தமமான தம்பதிகளுக்கு தான் அந்த உத்தமமான குழந்தைகள் பிறப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். என்னோட மூத்த பையனை என் தாய்மனார் என் தாயார அவன் மனநிலை சரியில்லாமல் இருந்த பொழுது என் குலசேலத்திலையும் திருவுருப்பட்டில் வச்சிருக்கும் போது ஒரு சாமியார் வந்தாராமா. இந்த சாமியார் சொன்னாராமா, ஒரு 5-6 வருஷத்துல
உனக்கு ஒரு நல்ல பையன் பிறப்பான், அவன் நல்ல பொருட்களை செய்வான், அவன் பிறந்த ஏற்பாடு இந்த பையன் காலமாயிடுவான், அது வந்து உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாராமா. அதுக்கு முன்னால் நான் பிறந்தேன். நான் பிறந்ததுக்கு என்னுடைய தாயத்தினுடைய பண்பாடு தான். எங்க அப்பா பெரிய செலவாக யாருக்கு வந்தாலும் சாப்பாடோ ஒரு மணி எது வேணாலும் அவர் என்ன கொடுத்துட்டே இருப்பார். அந்த நிலையில எங்க அம்மா அந்த காலத்துல 350 பவுன் போட்டுட்டு இருக்கும் போது சாகும் போது ஒரு அரை பவுன் காலத்துல அந்த அளவுக்கு ஏன்னா வந்தவர் சரியா. அப்ப என்னாச்சுன்னா என் பையங்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு அந்த முன்னேற்ற நாள் வந்திருக்காங்க. நான் வந்து திருப்பராய்த்துறை வித்வான் சாமிகிட்ட படித்தேன். என்னுடைய பெருமை யார் சொல்லிக்கிறேன்னா என்னுடைய குருநாதருடைய பேரை சொல்லணும். அதனாலதான் நான் இந்த ஒரு நிலைக்கு வந்தேங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதற்காக தான் நான் பேசுறேன். அவர் வந்து ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவர் தான் என்னுடைய குருநாதர் சுவாமி சித்வா, அந்த ராமகிருஷ்ண தலைவர் சீசுந்தருடைய சித்தப்பா. அங்கே அவரிடத்துல இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற ரங்கசமுதர் ஆரம்பிய ஐயாவுடைய டாக்டர் கன்சான் நாங்கள் எல்லாரும் இந்த ஏரியாவில் ஒரு 10 பேர் இருக்கிறதுனால தினமும் ஆன்மீக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் ஊரில் பற்றி பெருமாள் கோயில் தவிர பாதிக்கும் போதெல்லாம் சித்த குடிச்சூட்டு தான் இருக்குதுங்க. அதில் வசூல் பண்ணி ஒரு 50 லட்சம் ரூபாய்ல காசியில் போய் எங்கள் ஊர் ஜனங்க எல்லா சமூகத்தை சேர்ந்துகளும் நான் கூட்டிட்டு போய் அங்கிருந்து காசி ஜலத்தில் உற்பத்தியான கல்லை செஞ்சு லிங்கம் விற்கிறாங்க. அந்த லிங்கத்தை வாங்கிட்டு வந்து நீங்க எல்லாம் 9 நாளைக்கு வந்து பிரசங்கம் பண்ணுறோம். அந்த பூஜை நடந்துட்டு அந்த பிரசாரத்தை எல்லாம் இது கொடுத்துருக்கிறோம். காலம்பரம் 3 மணிக்கு எழுந்திரிச்சான்னா என்னுடைய மனைவி நாம 150 பேருக்கு பிரசாதம் தயார் பண்ணி அந்த எல்லா காலேஜ் மக்களே போய் ஒரு 150 பேரும் இந்த வரலாற்றை பாடி மாரியம்மன் கோயில் எல்லா சமூகத்தை சேர்ந்து பாடிட்டு வந்து கடைசியில் முடிக்கிறது வந்து பெருமாள் கோயில்ல முடிக்கிறவங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சாமி போல என்னுடைய குருநாதர் சுவாமி சித்தோவானந்தர் சீசுந்தருடைய சித்தப்பா அவர் தான் காரணம். அவர் எழுதிய புஸ்தகங்கள் சாமியினுடைய என்ன இருந்துச்சு அது சாரம் பூரா அது இருக்குது. நன்மையோட விளக்கம், நன்மக்களை பெறணும். அந்த புஸ்தகம் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வீட்டி குழந்தைக்கு கல்யாணத்துக்கு வரும்போது நேற்று கூட கையம்பி சுந்தராஜ் எனக்கு ஆத்ம சக்திங்கிறது நன்மக்களை பெறுதலுங்கிறது 25 புத்தகம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்கிட்டு வந்து அதுல அந்த பாட்டா இருந்தது. அதுல இந்த நட்சத்திரத்துல இந்த காலத்துல உற்பத்தியாளர் கரு உற்பத்தியானால் அவருக்கு பிறக்கக்கூடிய பையன் சின்ன குடத்தோடு இருப்பான்னு அதுல புத்தகமா. அது எப்படி ஒரு சாமியார் சிலோகத்துல சாமியார் வச்சு அவருக்கு எப்படி தெரியும்னா நம்மளுடைய வேலைக்கு சொல்லி இருக்கிறதுல அது வந்து அந்த புஸ்தகங்களை கொடுத்திருக்கிறேன். கர்மயோக படத்தை கொடுத்திருக்கிறேன். ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மீய சக்தி புஸ்தகம் கொடுத்திருக்கிறேன். இதையெல்லாம் வச்சுட்டு அந்த பிரயாணத்தை என்னுடைய 3 பையன்களும் பிறந்தாங்க. அந்த பிரயாணத்துக்கு அவங்களுக்கு அவர் பின்னால சந்ததி இருக்கிறேன். நான் ஒரு 5 நிமிஷம் அதிகமாக பேசிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த 60 வருஷம் கதாச்சாரம் போயிட்டு ஆனா இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு உணவு வழங்குவது இந்த ஒரே உணவு வழங்கி அவர்களுக்கு அபிமானி அவர்களுக்கு கவனித்து இதுக்கெல்லாம் இந்த தாய்தர்கள் வந்து நாம் என்றென்றும் வணக்கம் சொல்றோம். ஏன்னா அந்த தாய்தர்கள் இல்லாட்டி நம்மளுக்கு அவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் உங்கள் எல்லாத்தையும் நான் வேண்டி விரும்பி கேட்கின்றது அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நல் மக்களும் நல் குழந்தைகளும் அந்த தொண்டினை மேலும் மேலும் ஒவ்வொரு ஆண்டு மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு எல்லாரும் நன்றி வணக்கம். 4 ஆண்டுகளாக சுவாமிஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா
சிவலீலா, கிருஷ்ணலீலா, ராமாயணம், ஸ்ரீமத் மகாபுராணம் என்று அற்புதமாக நம் வாழ்க்கையில் கண்டிராத கேட்டிராத அற்புதமான செய்திகள் எல்லாம் நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அழகா ஒரு செய்தி சொன்னார். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்துக்கள் அந்த மதுராவை காப்பாற்றுவதற்காக உயிரிழந்தார்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், 1900 பாரதியார் பாட 30 கோடி முகமொழியால் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே 30 கோடி. அப்ப 400 ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தனை மக்கள் இருந்திருப்பார்கள்? சில லட்சக்கணக்கில் தான் இருந்திருப்பார்கள். அப்பொழுதே இந்து மதத்தை காப்பதற்காக 2 லட்சம் பேர் உயிரிழந்தார்கள் என்றால், ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா ஜென்ம பூமியை காப்பதற்காக கரசேவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் போராடினாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம வெட்கப்பட வேண்டியதா இருக்குது, வேதனைப்பட வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம முக்கியமா கவனம் செலுத்தணும். பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மனநோய் குற்றவனே கொண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா மனநோயாளியாக மாறிக்குவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். தீங்கும் நன்றும் பிறதர வாரான்னு சொல்ற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கிற மாதிரி நம்ம குழந்தைகளை பாத்தீங்கன்னா உண்மையே சொல்லப்போனா ஐயா கோவிச்சாங்க, ஒரு பிராமண குடும்பத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பார்த்தோன்னே இவ கலெக்டராக போறா, டாக்டராக போறா, அப்படி பெரிய அதிகாரியாக போறா, ஒரு விஞ்ஞானியாக போறான்னு சொல்லி பாராட்டுறோம். ஆனா நம்ம எல்லாம் போய் எப்படி நினைக்கிறோம், பையனை பாரு அப்பனோட குரங்குழி முடிச்சுட்டு இருக்கிறான், காலை பாரு கையை பாரு அப்படின்னு சொல்றோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அறியாமை. இந்த அறியாமையை எல்லாம் நம்ம அகற்றுவதற்காக தான் ஒரு பகுத்தறிவு பகலவன் போல் இங்கே அமர்ந்திருக்கிறார். நிச்சயமா அவருக்கு நம்ம ஒரு பெரிய கரகோஷமே கொடுக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழத்துறையுடைய குருஜி ஒவ்வொரு முறையும் கேட்பார், பிறந்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் எவ்வளவு ஞானத்தை பெற்றிருக்கிறீர்கள்? 2 கேள்வி கேட்பார். எவ்வளவு ஞானத்தை பெற்றிருக்கிறீர்கள்? பெற்ற ஞானத்தை, அடுத்த கேள்வி, பெற்ற ஞானத்தை எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்த்திக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த 2 கேள்விதான். ஐயா அளவிற்கு முடியாத அளவிற்கு ஞானத்தை பெற்று அதை தன் வாழ்நாளை அர்ப்பணித்து ஒவ்வொரு